ஏமா, உன் பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஆ வச்சுட்டேன் அத்தை. இதை பாருமா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியான்னு ஒரு தடவை பாத்துரு. அப்புறம் ஏதாவது மறந்து விட்டுட்டேன்னு சொல்லாத. திரும்பவும் இங்கெல்லாம் வர முடியாது. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். டேய் வாடா. என்னடா அதுக்குள்ள நீ கிளம்பிட்டியா? மா, 4 சட்டை 4 பேண்ட் எடுத்து வைக்க எவ்வளவு நேரம் ஆயிட்டு போகுது? மா, உங்களுக்கு வேணா கொஞ்சம் டைம் வேணுமா? இல்லடா, முடிஞ்சிருச்சு. சரி, நான் வேணா கீழே போய் செக் அவுட் பண்ணிட்டுமா? ஏய் வேண்டாம் வேண்டாம், தோ முடிஞ்சிருச்சு, சேர்ந்தே போயிடலாம். சரிம்மா. மீனா, ஒரு தடவை வேணா திருப்பி ரூமை நல்லா பாத்துக்கோ. அத்தை அதெல்லாம் நான் நல்லா பார்த்துட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வேணா ஒரு தடவை போய் பாருங்க. ஐயோ ஐயோ. ஆனா உங்க அம்மா இருக்காங்களே, ஒரு பேச்சுக்கு சொன்னா பொசுக்குன்னு போயிடுறாங்க. இங்க பாரு, இத நீ விட்டுட்டு வந்திருக்க. ஓ இப்பா எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இதான் நீ செக் பண்ண லட்சணமா? தம்மா தூண்டு கிளிப்பு தானே அத்தை? ஏமா, கிளிப்புனா சும்மா வருதா? காசு கொடுத்து தானே வாங்குற. அத்தை வேற எதுவும் இருக்காது அத்தை. இது என்னது? என்னது? ஏண்டா, இந்த சார்ஜர் எவ்வளவுடா ஆகும்? இருக்குமா, ஒரு 500 1000 கூட இருக்கும். ஒரு கவனம் கிடையாது. வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போதும் அடுத்தவங்களுக்கு அறிவுரையா அள்ளி தெளிக்கிறது. ஆனா எந்த பொருளையும் எடுத்துட்டு போகும்போது மட்டும் பாக்குறது கிடையாது. இன்னும் என்னெல்லாம் விட்டு வச்சிருக்காளோ. ஐயோ ஐயோ. அத்தை அங்கெல்லாம் எதுவும் இருக்காது அத்தை. ஏய் இரு. டவல்ல என்னத்தை தேடுறீங்க? நீ தள்ளு. மா, ஆல் ஓகே? டேய், ஒரு ரூம் ஏதாவது பார்க்கணுமா? அதெல்லாம் வேணாமா, நான் கம்ப்ளீட்டா பார்த்துட்டேன்.